Hello everyone. அனைவருக்கும் வணக்கம். In this video, we are going to learn English class 3rd, term 1, page 70. The title of the poem is Bender the Blunder. இந்த வீடியோ பதிவின் மூலம் 3ஆம் வகுப்பு ஆங்கிலம் பருவம் 1 பக்கம் 70 கொடுக்கப்பட்டுள்ள பெண்டர் த பிளண்டர் இங்கக்கூடிய பாடலை தான் பார்க்க போகிறோம். வாங்க படிக்கலாம். ஃபஸ்ட்டு பாடலையும் பாடலுக்கான விளக்கங்களையும் பார்க்கலாம். கடைசியாக ராகத்தோட பாட கற்றுக்கலாம். லெட் அஸ் சிங் பெண்டர் த பிளண்டர். லெட் அஸ் சிங்ங்கிற பகுதியில் பெண்டர் த பிளண்டர் என்ற தலைப்பில் உள்ள பாடலை தான் இன்றைக்கி நாம் கற்றுக்க போகிறோம். இந்த டைட்டிலில் இருக்கக்கூடிய பிளண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மிக்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு வகை தான் இந்த பிளண்டர். அடுத்தது இந்த பிளண்டர்லேயே வேறு சில மாடலும் இருக்குது. அதுதான் இதெல்லாம். இந்த பக்கம் இருக்கிறது கையால் அடிச்சிக்கலாம், இல்லை கரண்ட்டில் கூட ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. Let us sing Bender the Blunder. There once was a blender. His name was Bender. When no one was home, he would come alive and roam. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பிளண்டர்னால் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு பிளண்டர் இருந்துச்சு, அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டர். இந்த பிளண்டர் இருந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா அதுக்கு உயிர் வந்து அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்குமோ. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். All his friends would be there soon. The knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. இப்போ பிளண்டர் அது இருந்த வீட்டில் யாருமே இல்லைன்னா வெளியில் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. அது எப்போ வந்து வெளியில் சுற்ற ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் அதோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் அங்கே வந்துடுறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நைஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கை தொடர்ந்து வரக்கூடியது ஸ்பூன். ஸோ இவங்க 3 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் யாரும் இல்லாத நேரத்தில் ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு பேசிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு இமேஜினேஷனில் வீட்டில் ஆள் இல்லாதப்ப பிளண்டர், ஸ்பூன், நைஃப், ஃபோர்க் இதெல்லாம் வெளில வந்து ஜாலியாக கிச்சனை சுற்றிட்டு இருக்குது. அது இஷ்டம் போல். சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Soon everyone is glum, hearing the car vroom vroom. They have to draw the line and wait until the next time. இப்படி சந்தோஷமாக வெளியில் வந்து ஜாலியாக இருக்கிறவங்க திடீர்னு சோகமாயிடுறாங்க. ஏன் சோகமாகறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வ்ரூம் வ்ரூம்னு கேட்கக்கூடிய அவங்க ஓனரோட கார் சத்தம் தான். ஸோ அந்த கார் சத்தம் கேட்டால் அங்கே வீட்டுக்கு ஆளுங்க வராங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க சோகமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும், அவங்களோட ப்ளேஸுக்கு திரும்பவும் போய் நெக்ஸ்ட்டு டைமு யாரும் வீட்டில் இல்லாமல் எப்போ இருப்பாங்க அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதே இடத்துல அமைதியாக இருக்கணும். மீண்டும் ஒரு முறை போயமை வாசிச்சிடலாம். Let us sing Bender the Blunder. There once was a blender. His name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon. The knife, the fork and the spoon,
They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car vroom vroom. They have to draw the line and wait until the next time. வாங்க இப்போ ராகத்தோட பாடலாம். Bender the blender. There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car vroom vroom. They have to draw the line and wait until next time. Thank you all for watching this video.